Good evening, good evening, good evening. Welcome to day 2 of our CA Intermediate Audit Classes. சரியா நம்ம நேற்று பார்த்தது சும்மா ஒரு தடவை அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அப்படியே மற்றவங்களாம் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல விகரஸாக ரிவிஷன் பண்ணலாம். சரியா சரி, ஓகே. I'll take the book. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? Introduction I've told you. இதான் first origin of auditing. அதில் இருக்கக்கூடிய 2-3 important keywords வந்து அந்த கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரா. ஈவன் தோ இவங்க எல்லாரும் origin of auditing, let's travel back in time அப்படிலாம் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணிட்டு அந்த காலத்தில் கௌட்டில்யான்னு ஒருத்தர் அர்த்தசாஸ்திரம் எழுதினார், 4th century எழுதிட்டாரு. அதுலேயே பீரியாடிக்கல் செக்கிங்லாம் இருக்கும், வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியாடிசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்குது. ஸோ நமக்கு தோணுது, ஓகே நம்ம 100 ரூபா போட்டால் எப்படி 150 ரூபா வந்துருதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே நம்ம போட்ட பணத்தை விட அதிகமாக தான் வருது, we are fine, we are quite good அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாருன்னா அவருக்கு வந்து எவ்வளோ போட்டாரு எவ்வளோ எடுத்தாரு அப்படின்றது கணக்கே தெரியாமல் போயிடும். சரி, அதுக்கு டெய்லி உட்காந்து கணக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா டெய்லி உட்காந்து கணக்கே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்போ பிஸ்னஸ் பண்ணுறது? சரி, அப்போ என்ன ஆகும்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும். அதாவது டெய்லி நான் உட்காந்து நான் எவ்வளோ பணத்தை போட்டேன், எவ்வளோ வெளியில் வந்துச்சு, எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட், என்ன இது. அந்த காலத்தில் அப்போல்லாம் கணக்கு எழுத முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு பட்டனை தட்டினா இன்றைக்கி வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் ஃபீட் பண்ண உடனே டக்குன்னு அந்த பேலன்ஸ் ஷீட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. இப்போ டேட்டா வந்து அந்தளவுக்கு என்டர்பிரைஸ் டேட்டா ப்ராசஸிங் அவ்வளோ சூப்பராகிடுச்சு. பட் அப்போல்லாம் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் உட்காந்து கணக்கு எழுதணும் அப்படின்னா, ஓகே நான் டே 1 இன்வெஸ்ட் பண்ணேன், ஏப்ரல் 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணேன், இன்றைக்கி வந்து ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் நான் இருக்கேன், ஜூன் 10ஆம் தேதியில் இருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் ஜூன் 10 ப்ராஃபிட்டா லாஸாக நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் உட்காந்து அந்த மொத்த 70 நாளுக்கான கணக்கு போட்டால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். இப்போ என்ன ஆகிடுனா அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அதாவது பீரியாடிசிட்டின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. நான் ஒரு மாதத்துக்கு உட்காந்து எனக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்க்கறத விட நான் பிஸ்னஸை ஒரு வருஷத்துக்கு நான் கரெக்டாக பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து கணக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியாடிசிட்டின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்தில் சும்மா ஒரு ஸ்டோன் ஏஜ் மேனோ இல்லைனா சும்மா அப்போதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கவங்க ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ட்ரேட்லாம் பண்ணும்போது, ஓகே நான் பீரியாடிசிட்டின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரணும், நான் வந்து எல்லா மாதமும் செக் பண்ணணுமா, இல்லை டெய்லி உட்காந்து நான் கணக்கு பார்க்கணுமா, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணுமா, என்ன ஏதுங்கிற அந்த தெளிவு அவங்களுக்கு அப்போவே இருந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த பீரியாடிசிட்டிங்கிற கான்செப்ட் ஒரு வேலை இன்னைக்கு இல்லைன்னா, ஓகே நம்ம வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் P&L அக்கௌண்ட் எதுக்குமே வேல்யூவே இருக்காது. நீங்கள் ஒரு கட் ஆஃப் ப்ரொசீஜர்னு வச்சுருக்கீங்கல்ல, கட் ஆஃப் டேட்னா என்ன, ஓகே மார்ச் 31 அதுதான் கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அப்போ அது வச்சிருக்கிறதுக்கு முதல் அடிப்படையே வந்து இந்த பீரியாடிசிட்டி கான்செப்ட் தான். ஸோ இந்த பீரியாடிசிட்டி கான்செப்ட் எல்லாம் வந்து கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரா டைம்லேயே கொண்டு வராங்களாம். பீரியாடிக்கல் செக்கிங், வெரிஃபிகேஷன் இதெல்லாம் அப்பயே கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆடிட் வந்து எந்த வார்த்தையிலேருந்து வருதுன்னா, லட்டின் வேர்டு ஒடயர் அப்படின்றது, AUDARE. ஒடயர் அப்படின்னா ஆடிபிலிட்டி, ஹியர் டு ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் அப்பாயிண்டட் இன் 1860. இந்த ஒரு இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க மாட்டாங்க MCQல. பட் நமது கடமை படிப்பு, அதனால படிச்சிடலாம். அப்புறம் சி இன்ஸ்டியூட் இருக்காங்கல்ல, அவங்கள எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி we are coming to the தெய்வம் called as meaning and nature of auditing. என்னவா meaning and nature of auditing நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. அதாவது நீங்கள் ஃபுல்லாக ஆடிட் பண்ணுறீங்கன்னா அதோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கணும், நீங்கள் ஒப்பீனியன் சொல்லணும். அதுக்கு தான் ஆடிட் பண்ணுறீங்க, அப்புறத்துக்கு ஆடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon, அப்போ தான் அது ஆடிட்டாக மாறுது. நான் ஒப்பீனியன்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் சும்மா பார்த்துட்டு எது தப்பு இருக்குது எது கரெக்ட் இருக்குன்னு எனக்கு நான் என்னென்ன கண்டுபிடிச்சனோ அந்த கண்டுபிடிச்சது அதில் எழுதிட்டு போயிடுவேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீ ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் எழுதி கொடுத்துட்டு போவேன்னு சொல்லு, ஒப்பீனியன் கொடுப்பேன்னு சொல்லாத. ஸோ ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த சொல். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்லலாம், நமக்குலாம் தெரிஞ்ச மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் இருக்காங்களே, அதாவது எப்படி சொல்கிறது, இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் இருக்கும்ல, கதைலாம் எழுதுவாங்கல்ல, அதில் வரக்கூடிய ஒரு ஜேம்ஸ் பாண்டு நீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கிரைம் நடந்த சீனை பார்க்குறாங்க, நம்ம பார்த்தா நமக்கு என்ன தெரியும், பெருசாக ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனால் இதுவே டிடெக்டிவ் கண்ணில் பார்த்தாங்கன்னா அந்த என்டையர் இடத்த போய் ஸ்கேன் பண்ணி எங்கே மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு, அதாவது இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் டீம்டு டு பி அன் எக்ஸ்பர்ட் இன் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இது ரெண்டுலையும் அவர் தான் எக்ஸ்பர்ட்.
அப்படின்னும் போது சாதாரண ஒரு மனுஷன் அங்கே இருக்கக்கூடிய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அவருடைய கண்ணோட்டம் வந்து நார்மலாக அப்படி நம்மளாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்லை ஒரு டிடெக்டிவோ வந்து ஒரு கிரைம் சீனை பார்த்தா எப்படி டக்குன்னு கண்டுபிடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே கடன்னு பார்ப்பாங்க, பார்த்துட்டு இங்கே தான் மிஸ்டேக் அப்படி கண்டுபிடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பர்டீஸ் இருக்கான் அக்கௌண்ட்ஸ்லையும் ஆடிட்லையும். அதனால தான் நீங்கள் அவரை கூப்பிடுறீங்க. ஸோ அவரை கூப்பிடுறது எதுக்காக? அவரை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் எழுதிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. மற்றவங்க கண் வழியாக பார்த்தா ஒன்றும் பெருசாக புலப்படாது. நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண் வழியாக பார்க்கும்போது உங்கள் எக்ஸ்பர்டீஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன மிஸ்டேக்குன்றது உங்களால் டக்குன்னு வந்து என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும், கணிக்க முடியும், அந்த எவிடன்ஸ் கூட கலெக்ட் பண்ண முடியும். அதனால நீங்கள் எங்களுக்கு அதை கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படி கேட்கறதுனால அவர் ஃபுல்லாக ஆடிட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வாட் ஹீ மேக்ஸ் ஆஃப் இட், அந்த இடம் எப்படிப்பட்டது, கிரைம் சீன் எப்படிப்பட்டது, அப்படின்னு எப்படி ஒரு டிடெக்டிவ் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஆடிட் பண்ணும்போது வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் அப்படின்னு யார் ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க? ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். நான் சொல்கிறேன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன், நம்ம வந்து யாருக்கும் அடிமை இல்லை. நீங்கள் சொல்கிறது கேட்டு நான் வந்து ஒப்பீனியன்லாம் கொடுக்க மாட்டேன். நான் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்கோ அதுக்கு தான் நான் ஒப்பீனியன் கொடுப்பேன். அப்படி சொல்லிட்டு நம்ம ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி என்டிட்டி, அது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, இரஸ்பெக்ட் ஆஃப் சைஸ், லீகல் ஃபார்ம், எதுவுமே எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 3 கீவேர்ட்ஸ் தான். ஒன்று இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன், அந்த இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷனுடைய எண்டு கார்டு வந்து ரிசல்ட் கொடுக்கணும். நடுவில் அது ப்ராஃபிட் ஓரியன்டாக இருந்தாலும் நான் ப்ராஃபிட் ஓரியன்டாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. லீகல் சைஸ் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகேவா? அதோட சைஸ் எதை பற்றி இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு அந்த என்டிட்டி ஆஸ் அ ஹோல், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் ஆஸ் அ ஹோல், ஓகேவா, வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒப்பீனியன் நான் கொடுக்கணும்னா பேசிக்காக ஆடிட்னா என்னன்னு தெரியணும்ல. ஆடிட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஆடிட் அப்படிங்கிறது என்ன? இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் ஆடிட்? Audit is an independent examination of financial information of any entity, irrespective of whether it is profit making or not profit making, irrespective of mid size, large size, irrespective of the legal format of the entity. What is to be given abdina? The audit has to be conducted. Audit is an examination of financial information. It has to be conducted with the view of giving some opinion. அது கொடுக்குறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து இன்சைசிவ் அனாலிசிஸ் என்னன்னா அப்படியே கட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இன்சிஷன், அதாவது வந்து கட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து இன்சிஷன் சொல்லுவாங்க. அதில் பூந்துக்கிட்டு உள்ளே பார்க்குறது, பார்த்துட்டு என்ன இருக்குது எது இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறது தான் இன்சிசிவ் அனாலிசிஸ் ஒரு இன்சைசிவ் அனாலிசிஸ். ஸோ ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ்னா என்னங்க? என்னுடைய முடிவு யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டது அல்ல, அதுதான் இண்டிபெண்டன்ஸ். The judgment of an auditor is not subordinate to the wishes or directions of anybody else. புரியுதா? என்ன சொல்றாங்க, the judgment of a person is an auditor. The judgment of an auditor is not subordinate to the wishes or directions of anybody else. வேற யாருடைய என்ன ஓட்டமும் என்ன எதுவுமே பண்ணாது. நான் என்ன அந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்றேனோ, எனக்கு என்ன அரைவல் ஆயிருக்கும் அந்த கன்க்ளூஷன், வாட் எவர் கன்க்ளூஷன்ஸ் தட் ஐ ஹவ் அரைவ்ட் அட், அதை நோக்கி தான் நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றது. அதுதான் இண்டிபெண்டன்ஸ். புரியுதா? கண்டிப்பா an auditor should be independent of the entity of whose financial statement are subject to audit. அவர் கண்டிப்பா என்ன பண்ண, he has to form an opinion. ஓகே, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் அவரை பாதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எப்போ வந்து ஒரு ஆடிட்டர் இண்டிபெண்டா இருக்காரோ அப்பதான் அவருடைய எபிலிட்டி டு ஆக்ட் ஆப்ஜெக்டிவ்லி. எபிலிட்டி டு ஆக்ட் ஆப்ஜெக்டிவ்லின்னு என்னது? எந்த பாரபட்சமும் இல்லாம ஒருமுகத்தன்மையோட, ஓகேவா, நம்ம ஒரே ஃபோக்கஸ்டா பக்காவா நமக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அதை பத்தி மட்டும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். மற்றவங்களுடைய எந்த ஒரு எண்ண ஓட்டமோ இல்லை மற்றவங்களோட விஷஸோ மற்றவங்களோட டைரக்ஷன்ஸோ மற்றவங்க நமக்கு கமாண்ட் கொடுக்கறதோ இதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ள போகாம நம்ம அந்த இடத்துல ஆடிட் பண்றோம். நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர். அங்கே உள்ள போய் நம்ம ஆடிட் பண்ணும்போது, ஒன் செகண்ட்மா, வாட் ஹேப்பன்ட், ஷாம்னா இஸ் நாட் ஏபிள் டு ஜாயின். ஷாம்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்கம்மா, ப்ளீஸ் ட்ரை அகேன். இந்த இதில் ப்ளீஸ் ட்ரை அகேன் லேட்டர் அந்த மாதிரி ஆயிடுச்சுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கு பாருங்க, ஃபார்ம் அன் ஒப்பீனியன். ஸோ த எபிலிட்டி டு ஆக்ட் ஆப்ஜெக்டிவ்லி வித்தவுட் க்ரீப்பிங் இன் ஆஃப் எனி பயஸ். பயஸ்னா என்னன்னா
பார்ஷியாலிட்டி பார்க்குறது. நம்ம ஸ்கூலில் நிறைய பார்ஷியாலிட்டி பார்த்துருப்போம். நம்ம பார்க்காத பார்ஷியாலிட்டியை ஸ்கூலில் அதை நம்ம மிஸ் அவளை மட்டும் கூப்பிட்டு எல்லா வேலையும் சொல்கிறாங்க. அதை நம்ம மிஸ் அவளுக்கு மட்டுமே எல்லா பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. அது நான் அவளேட்டாக வந்தால் மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன் மிஸ் நமக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ஏன் நமக்கு கொடுக்கல? அப்போ நம்ம வந்து வி ஃபீல் லைக் டோட்டலி மிஸ் வந்து பயஸ்டாக இருக்காங்க, மேம் வந்து பயஸ்டாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தோணும். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தோணியிருக்குது. அதுதான் பயஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஒரு பட்சமாக ஒரு தலைபட்சமாக ஓகேவா, அது அப்படி சொல்கிறது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் பயஸ்டு. ஸோ அந்த மாதிரி எந்த பயஸும் இல்லாமல் எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனை கொடுத்துட்டு வரணும். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஆடிட் பண்ண போகும்போது அவங்க பிரதரோட கம்பெனிக்கே போனால் அங்கே எப்படி வந்து பர்த் பிட்வீன் சி அண்ட் ஹிஸ் பிரதர், ரிலேஷன்ஷிப் பை பர்த், பயாலஜிக்கல் பிரதர்ஸ் 2 பேரும், பயாலஜிக்கல் பிரதரோ ஸ்டெப் பிரதர்ஸோ என்னவோ ஒன்று, நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க 2 பிரதர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒன்று, 2 பேர் நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஒருத்தரோட கம்பெனி ஒருத்தர் ஆடிட் பண்ண போகும்போது அங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டோ இல்லை ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இண்டிபெண்ட்டாக அன்பயஸ்டாக பண்ண முடியாது. இண்டிபெண்டாக கூட பண்ண ட்ரை பண்ணும். பிகாஸ் அவங்க பிரதர் வந்து நம்மளோட பிரதர் வந்து நம்மளை வந்து இப்படி தான் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்பார். இருந்தால் நமக்கே அடிச்சுக்கோ, ஐயோ நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் இதெல்லாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது ஃப்ராடை, இந்த ஃப்ராடாக நீங்கள் சரி பண்ணிடுறா, அடுத்த வருஷத்துக்குள்ள சரி பண்ணிடுன்னு சொல்லி நம்ம உள்ளே வந்துடும். ஸோ பயஸ் எப்பவுமே இருக்கும். நமக்கு ரிலேஷனோ இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு ஃபேமிலியோ அவங்களோட கம்பெனிக்கெலாம் நம்ம போயிட்டு நம்ம வந்து ஆடிட் பண்ணோம்னா கண்டிப்பாக அங்கே பயஸ் இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் பெட்டர் தட் வேர் யூ கோ அண்ட் ஆடிட்ல அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த கம்பெனி நீங்களே ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டராக இருந்தால் நீங்களே போய் அங்கே ஆடிட் பண்ணும்போது அங்கே தப்பு நடந்தால் நீங்கள் உடனே வெளியில் ஊன்னு கத்தி சொல்லிடுவீங்களா? ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதோட ஆடிட் ரிப்போர்ட் வாங்க வாங்க வாங்க, அது ஒரு மாடிஃபைட் ரிப்போர்ட் அப்படி சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அது மேலே அப்படியே அவன் இதை மறைச்சிட்டு அது எப்படியாவது சால்வ் பண்ணிட்டு நானே சால்வ் பண்ணிடுறேன் நீங்கள் நினச்சிப்பீங்க. அதனால when you enter into the premises as a statutory auditor, please make sure you don't have any other connections with that firm, any other connections with that entity. நீங்கள் அதில் ஒரு ஷேர் ஹோல்டராவோ இல்லை ஒரு தம்பியாவோ அண்ணனாவோ ஃப்ரெண்டாவோ ஃபேமிலியாவோ ஃபெமிலியாரிட்டி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பர்சனாவோ இல்லை ஹோல்டிங் கம்பெனியாவோ சப்சிடரி கம்பெனியாவோ இல்லை நீங்கள் ஒரு ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டராக இருக்கீங்கன்னா நீங்களே வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து அந்த இடத்துல ஷேர் ஹோல்டராக இருக்கும்போது ஸோ எனி திங் அண்ட் எவ்ரி திங் தட் அஃபெக்ட்ஸ் தி decision making of the chartered accountant in practice. நீங்கள் ப்ராக்டிஸ் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்மா, இன்னொன்று வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸிங்கில் இல்லை நார்மலாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் 4 டெலாய்ட் நாங்களாம் வேலைக்கு போகிறீங்க, நீங்களாம் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா வில் பி கால்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா, ஆர் இன் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் என்னன்னா சிஏ முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் நம்பரை வாங்கி வச்சுட்டு ப்ராக்டிஸ்க்குன்னு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்பர் ஒன்று தருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ டூ திஸ் என்டையர் மெம்பர்ஷிப் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் நம்பர் வந்துச்சு. மெம்பர்ஷிப் நம்பர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடிட் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம், ஆல் த எங்கேஜ்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணலாம், டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தரலாம், மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த சென்ஸ் நீங்கள் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டுட்டு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போர்ட் போட்டுட்டு நீங்கள் அழகாக உட்காந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 years நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு FCA அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, ஃபெலோஷிப்னு கொடுப்பாங்க. ஓகே, ஃபெலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ACAன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு 5 years வரைக்கும். ஏன்னா யூ கால்ட் அஸ் அசோசியேட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு 5 years ஆஃப் இன்டெப்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கன்சிக்யூட்டிவாக நடுவில் கேப்பே இல்லாமல் அப்படியே கன்சிஸ்டண்டாக 5 years தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் லேட்டரான படிக்கலாம். பட் இப்போ அதாவது என்னென்னா இல்லை சும்மா பேசிக்ஸாக வெளில தெரியணும். மேம் FCன்னு போட்டிருக்காங்க மேம் சில பேர், அது என்னதுன்னா ஃபெலோஷிப். ACன்னு போட்டாங்கன்னா அசோசியேட், ஓகேவா. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னாங்கன்னா ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது ஆடிட்டர்னு நம்ம சொல்லுவோம். நான் CA படித்து முடிச்சிட்டேன் மேடம், ஆனால் நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், நான் பிக் 4 வேலைக்கு போகிறேன், டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், மந்த்லி 2 lakhs சம்பளம் அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆஸ் யூ நோ இந்த இடத்துல பாருங்கள், த என்டிட்டி ஹூஸ் FS வந்து இனிமேல் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷார்ட்டாக என்ன சொல்ல போகிறோம்னா FS அப்படின்னு சொல்ல போகிறோம். என்னன்னு சொல்ல போகிறோம், இனிமேல் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை FSன்னு சொல்லலாம். ஓகே, நம்மளும் எப்போ தான் டெவலப் ஆகும் வாங்க. ஸோ த என்டிட்டி ஹூஸ் FS வந்து இஸ் எக்ஸாமின்ட் நீட் நாட் நெசசரிலி பி ப்ராஃபிட் ஓரியன்ட். அது வந்து NGOவாகவும் இருக்கலாம், ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், இல்லை நான் ப்ராஃபிட் ஓரியன்ட் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். எந்த இடத்துலலாம் இன்ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கோ, எந்த இடத்துல அந்த பணத்தை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ஆடிட் அப்படிங்கிறது கம்பல்சரி. இட் டசன்ட் மீன் இட் ஹேஸ் டு பி அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இல்லை ப்ராஃபிட் ஓரியன்ட் கம்பெனியாக இருக்கும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, அதனால் வந்து irrespective of whether it is a profitable institution, I mean like a profitable institutionக்கு ப்ராஃபிட் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக எந்தெந்த கம்பெனிலாம் ப்ராஃபிட் மேக் பண்ணுதோ அது ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டியூஷன்.
எங்கெங்கெல்லாம் லாஸ் வருது லாஸ் மேக்கிங் கம்பெனி அது மாதிரி சொல்லுவோம். பட் ப்ராஃபிட் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷன் என்னன்னா அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே அதோட எய்மே என்னன்னா டு மேக் ப்ராஃபிட்ஸ். அதுதான் வந்து ப்ராஃபிட் ஓரியன்ட் கம்பெனிஸ். இப்போ என்ஜிஓலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படி இல்லைன்னா சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட் ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராஃபிட் ஓரியன்டாக ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் அதில் பை ப்ராடக்டாக ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துறீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து இங்கே ஓல்டேஜ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களால் ஆனால் டொனேஷன் கொடுங்க. ப்ராபப்ளி டொனேஷன் உங்களுக்கு 7 lakhs 8 lakhs per month வரலாம். அதனால உங்களுக்கு செலவு போக உங்களுக்கு மிச்சம் 2 லட்சம் நிற்கலாம். அந்த 2 லட்சம்ன்றது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஓரியன்டான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணல. இது ஆர்ஃபனேஜ்ன்றதுனால அது நான் ப்ராஃபிட் ஓரியன்ட் பிஸ்னஸ் தான். பட் இன்சிடென்டலாக அங்கே ப்ராஃபிட் வரலாம்னா வை நாட், வரலாமே, நாட் அ பிக் டீல் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ப்ராஃபிட் ஓரியன்டாக நான் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அங்கே லாஸ் வரலாமா, வரலாமே, வாட்ஸ் த பிக் டீல், வரலாம். ஸோ ப்ராஃபிட்டபிள் நான் ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். ப்ராஃபிட்டபிளா இல்லை லாஸ் மேக்கிங்கான்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட். ப்ராஃபிட் ஓரியன்டா இல்லை நான் ப்ராஃபிட் ஓரியன்டான்னு கேட்குறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? அப்புறம் நீங்கள் இது பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து லீகல் ஸ்ட்ரக்சர் எப்படி வேணா இருக்கலாம்ட்டாங்க. இதை நீங்கள் இது பார்த்தீங்கல்ல, பார்ட்னர்ஷிப்பு எல்எல்பி எப்படி வேணா இருக்கலாம், எதை வேணால் நீங்கள் ஆடிட் பண்ணலாம். என்ன நீங்கள் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ணும்போது கம்பெனியாக இருந்தால் எப்போ வந்து ஆடிட்ன்றது கம்பல்சரின்னு அவங்க ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் வச்சுருப்பாங்க. 2 crore 1 crore வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது ஆடிட் அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கம்பல்சரி ஆயிடுது, மேண்டேட்ரி ஆயிடுது. மற்றபடி நம்மளோட இஷ்டம் வாலண்டரி தான், பண்ணலாமா வேண்டாமா. இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரஸ்ட் ஆக்டில் போய் செக் பண்ணணும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஆடிட் கம்பல்சரி இல்லையானு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்டை போய் செக் பண்ணணும். ஸோ அந்தந்த ரெகுலேட்டரி பாடிஸையும் அந்தந்த லீகல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம போய் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். லா அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் அவங்களுடைய அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா தான் எப்போ வந்து ஆடிட் இஸ் கம்பல்சரி அண்ட் மேண்டேட்ரி அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? இது எல்லாம் ஓகே. பட் என்டையர் பர்பஸ் ஆஃப் ஆடிட், நம்ம முதற் பேஸ்மெண்ட்டே என்னன்னா நம்ம ஆடிட் பண்ணுறது எதுக்காக, வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா இட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இதை மட்டும் ரஃப் நோட்டில் எழுதிக்கோங்க, பார்க்கலாம். நீங்கள் வச்சுருப்பீங்களா நோட்ஸ், அதில் எழுதிக்கோங்க. பர்பஸ் ஆஃப் த ஆடிட் என்ன சொல்கிறாங்க? பர்பஸ் ஆஃப் த ஆடிட், வெயிட் a second. Purpose of the audit is to express an opinion on the financial statements. இது ரொம்ப important. Purpose of an audit is to express an opinion on the financial statements. இது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன், preparation and presentation of financial statements is the primary responsibility of management. Primary responsibility of management. இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு வெளில போய் ப்ராக்டிஸே ஆரம்பித்தாலும் இது நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? ப்ரிப்பரேஷன், ப்ரெப் அண்ட் ப்ரெசன்டேஷன். ப்ரிப்பரேஷன், ப்ரெப் அண்ட் ப்ரெஸ். Preparation and presentation of FS is the primary responsibility of the management. Okay mama, next பாத்துடலாமா? Auditor, he has to make sure, he has to see that, the auditor has to see that FS would not mislead anybody. ஓகேவா? எஃப்எஸ் வந்து ஷுட் நாட் மிஸ்லீட் எனிபடி. எப்படி மிஸ்லீட் பண்ணிட முடியும்? தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால, இல்லை கரெக்டான இன்ஃபர்மேஷனை மறைக்கிறதுனால, இல்லை ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் படி அதை ப்ரெசென்ட் பண்ணாமல் விடுறதுனால, எதை பண்ணும்பொழுதாவது கண்டிப்பாக அது என்ன நடக்கும், அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் ப்ராபப்ளி நம்மளை வந்து அது மிஸ்லீடு பண்ணிடும். கரெக்டான இன்ஃபர்மேஷனை கரெக்டான விதத்தில் போர்ட்ரே பண்ணாமல் அதை வந்து மறைச்சு, அதாவது வந்து என்னன்னா இது இப்படி சொல்லலாம் அப்படியே சொல்லலாம்னு இருக்கும். எக்ஸாக்டாக இப்படி சொன்னாதான் நம்ம நினைக்கிற விஷயம் அங்கே போய் பிடிபடும்னா அந்த மாதிரி கரெக்டாக அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கங்கே மறைச்சு நம்ம சொல்லாமல் விட்டாலும் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் மிஸ்லீட் த ஃபினான்ஷியல் யூசர்ஸ். அது கண்டிப்பாக ஆகும். ஓகேவா? இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த என்டிட்டி. த ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் ஜஸ்ட் ஒப்பீனியன். ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா அழகா சொல்றாங்க பாருங்க. ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா? செகண்ட் ஒன் செகண்ட். ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன். அவ்வளோதான். நம்ம ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை, வேறு எதுவுமே கிடையாது.
ஆனால் what is the primary responsibility of the management? The primary responsibility of the management என்னது is to prepare and present the financial statements as per applicable FRF. applicable FRF னா என்னது? கம்பெனியாக இருந்தால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ப்ரெசென்ட் பண்ணணும், பேங்காக இருந்தால் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்தந்த ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? applicable financial reporting framework, FRF. applicable FRF. இந்த financial reporting framework ரெண்டு வகைப்படும் நேற்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஒன்று general purpose financial framework, இன்னொன்று special purpose financial framework. general purpose financial framework ன்றது நீங்க இப்போ நார்மலா கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லுது அதை அப்படியே பக்காவா ஃபாலோ பண்ணி general users of financial statements இருப்பாங்க. அதாவது wide range of users நம்மளோட financial statements யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம ஆடிட் பண்ணுவோம். அப்ப general purpose financial statements GPFW படி, அதாவது general purpose financial framework படி நீங்க ப்ரிப்பேர் பண்றது general purpose financial statement. அதை யார் ஆடிட் பண்ண போறாங்க? the auditor is going to audit. அதை ஆடிட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம audited financial statements னு சொல்லுவோம். இத ஜெனரல் பர்பஸ்னா என்ன அர்த்தம்? ஜெனரலா எல்லாருக்கும் உபயோகம் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கும். வெண்டார், கஸ்டமர், கவர்மெண்ட், பேங்கர் எல்லாருக்குமே அதுல இருக்கும். ஆனா வாட் இஸ் a ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு கேட்டா, ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபைடு யூசர்ஸுக்காக மட்டுமே பிரத்யேகமா ப்ரிப்பேர் செய்யப்படுறது. ஒரு பேங்கருக்காக மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்றது. ஏன்னா பேங்க்ல லோன் வேணும், பேங்க்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஜெனரல் பர்பஸ்லாம் எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அக்ரூவல் கான்செப்ட், ப்ரூடென்ட் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. எங்களுக்கு இங்க வந்து கேஷ் பேசிஸ்ல தான் நீங்க என்ன பண்ணணும்? என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்ல கேஷ் ஃப்ளோ பேசிஸ் வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. கேஷ் பேசிஸ் வச்சு தான் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட என்டையர் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் அப்ளை பண்ணி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணா அதுக்கு பேர் என்னது? ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணார்னா அதுக்கு பேரும் என்னது? ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆனா நீங்க ஜெனரல் பர்பஸ்ல ப்ரிப்பேர் பண்ற இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ண போறது வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசர்ஸ். ஆனா இங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ற அந்த ஏஎஃப்எஸ் அப்படிங்கிறது, தட் இஸ் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் வெரி மச் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் சர்க்குலேஷன். இஷ்டத்துக்கு நீங்க பப்ளிக் டொமைன்ல போட்டு எல்லாருக்கும் அவைலபிள் ஆக்க கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்டெண்டட் யூசர்ஸ். அது யார் வந்து அந்த கேஷ் ஃப்ளோ படி கேஷ் பேசிஸ்ல தான் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்டாங்களோ, கேஷ் பேசிஸ்ல தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் போகும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஒரு இன்டெண்டட் யூசர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரத்தனம் மாதிரி படிக்க 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 பேரின்பம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இதுல ஆடிட்டர் சில விஷயங்களை வந்து என்ன பண்ணணும்? ஆடிட் பண்ணும்போது சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருக்கா, இல்லை எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி எத்தனை பாயிண்ட் இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க. how many points are given here? number 1, ஓகேவா? ஒரே நிமிஷம். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பாயிண்ட் தானே? 6 பாயிண்ட் தான். இப்போ நீங்க பாருங்க, இதுல ஒரு பாயிண்ட்டையும் நம்ம படிக்க போறோம். ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணும்போது he has to make sure the financial statements are not misleading. எப்படி பண்ண முடியும்? எப்படி நம்ம அதை செக் பண்ண முடியும்? the financial statements are not misleading அப்படிங்கறது நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. நம்பர் 1, you have to make sure that the accounts are drawn up with reference to entries in the books of account. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க நினைக்கிறேன். என்னன்னா, ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபார்ம் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, சில நேரத்தில் அதை கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ கம்ப்ளீட் செட்ன்றது 90% மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அங்கே பிஎன்எல் இருக்கும், ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் இருக்கும், பிஎன்எல் உண்டு, பேலன்ஸ் ஷீட் உண்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உண்டு, அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி அந்த ஸ்டேட்மெண்ட் உண்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ், அதாவது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே இருக்கும்பா. எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் இது எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த P&L பேலன்ஸ் ஷீட் ஸோ எல்லாம் நம்ம சொல்கிறோமே இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. அதாவது இதுதான் எண்டு ப்ராடக்ட் இல்லையா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் எண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு, அதுதான் ஆடிட்டே பண்ண போகிறாங்க. அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டேரெக்டாக P&L பேலன்ஸ் ஷீட்டை வந்துருமான்னு கேட்டால் வராது. P&L பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கு முன்னாடி லெட்ஜர், அதுக்கு முன்னாடி ஜேர்னல். அப்போ இந்த ஜேர்னலு லெட்ஜரு ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுற அந்த புக்ஸ், ஜேர்னலு லெட்ஜர் இதெல்லாம் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேர்னல்லையும் லெட்ஜர்லையும் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதைத்தான் ட்ரையல் பேலன்ஸாகவும், அதுக்கப்புறம் அந்த ட்ரையல் பேலன்ஸை வச்சு தான் P&L பேலன்ஸ் ஷீட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபிகர் அவுட் பண்ணுறோம். அப்போ இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் மோர் லைக் சோர்ஸ் மாதிரி from which financial statements are prepared. Financial statements are prepared and presented with the help of books of accounts. ஏன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதைத்தான் நீங்கள் P&L பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வர போறீங்க. அப்படிங்கிறதுனால புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எந்த, ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கப்பா, சேல்ஸ் 17,000 டு கேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இந்த சேல்ஸ் அந்த 17,000 இருக்குல்ல இதை நீங்கள் கரெக்டாக இங்கே கொண்டு வரணும், P&Lக்கு கொண்டு வரணும். புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. என்னென்ன? The accounts have been drawn up with reference to entries in the books of accounts. நீங்க P&L அக்கௌண்டா இருந்தாலும் சரி, பேலன்ஸ் ஷீட்டா இருந்தாலும் சரி, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது it has to be drawn up. அந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை டிரா பண்றீங்க. அதை டிரா பண்ணும்போது with perfect reference to the books of entries. அதுல இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. அதுதான் இங்க முக்கியமா சொல்றது. என்னது? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கரெக்டா பொருத்தமா இருக்கணும், எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? என்ட்ரி. இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஓகே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறத நீங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டா எடுத்துட்டு வரணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே பாஸ். ஆனா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க சேல்ஸ் 17,000ன்றது உண்மையா போயான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னல் என்ட்ரி கரெக்டா இல்லையான்னு நம்ம பார்க்கறதுக்கோ, இல்லை சப்சிடரி லெட்ஜர்ஸ்ல நீங்க போட்ட என்ட்ரிஸ் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஆடிட்டர் ஹேஸ் டு செக் வெதர் த புக்ஸ் ஆஃப் என்ட்ரியில நீங்க போட்டிருக்கிற அந்த என்ட்ரிஸ்க்கு பேக்கப்பா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி வெதர் யூ ஹேவ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ். புரியுதா? அதாவது இப்போ நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ரெசிட் இஷ்யூ பண்ணியிருப்பீங்கல்ல, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து காமிங்க. அப்போ தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் 17,000 நீங்கள் சேல்ஸுக்கு ஒரு என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கரெக்டானு செக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 17,000 கரெக்டாக P&Lக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ ரெண்டுமே இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க பாருங்க, entries in the books of accounts are adequately supported by sufficient appropriate audit evidence. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் what is sufficient and appropriate audit evidence னு. ஓகேவா? இருந்தாலும் வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்றேன். what is sufficient appropriate, ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். sufficient appropriate, sufficient மட்டும் தான் இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். appropriate நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரியா? What do you mean by sufficient appropriate audit evidence? அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல சேல்ஸ் 17,000 டு கேஷ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, சாரி கேஷ் டு சேல்ஸ், ஐயோ பைத்திய மாதிரி போடுறேன் பாருங்க, பர்ச்சேஸ் தானே போடுவோம். ஷோ வாட் அ பிட்டி, வாட் அ பிட்டி. ஓகே இன்கம் வந்துதான். ஓகே ஸோ கேஷ் டு சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த என்ட்ரி வந்து 17,000 வித்துருக்காங்களே அதுக்கு ப்ராப்பர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இதில் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று வந்து என்னன்னா சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்? ஒன்று வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸ், இன்னொன்று வந்து அப்ராப்ரியேட் எவிடன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்ன்றதை நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். வாட் டு யூ மீன் பை சஃபிஷியன்சி ஆஃப் எவிடன்ஸ்? அதாவது மொத்தமாக ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அதனுடைய உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 40-50 டிரான்சாக்ஷனையாவது செக் பண்ணாதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு டைலாக் வேணால் அடிக்கலாம். ஆனால் 1,00,000 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பதம்னு உங்களால் எடுத்து பார்க்க முடியாது. அதனால 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 30,000 டிரான்சாக்ஷனையாவது எடுத்து செக் பண்ணணும். இதுதான் ப்ராப்பர் சாம்பிளிங்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இஸ் வெரி மச் நெசசரி. ஒரு 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ்னுடைய உண்மைத்தன்மையவோ இல்லை அதனுடைய நேச்சரையோ இல்லை அதனோட யூனோ த வேல்யூ ஆர் அந்த 1 lakh டிரான்சாக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்ற இந்த ரியாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சாம்பிள் சைஸ் ஒரு 30% எடுக்கணும்.
இதுதான் சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும். அதாவது போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சாதான் ஒரு விஷயத்தை நீங்க நம்பணும். இது சஃபிஷியன்ட் ஆடிட் எவிடன்ஸ். இது புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இமேஜின் நீங்க வந்து ஒரு அரிசி மண்டியை ஆடிட் பண்ண போறீங்க. அந்த அரிசி மண்டியில அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 3000 மூட்டை அரிசி இருக்கு. என்ன இருக்கு? 3000 மூட்டை அரிசி இருக்கு. 3000 bags ஆஃப் ரைஸோ வீட்டோ ஏதோ இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க ஆடிட் பண்ண போறீங்க. ஆடிட் பண்ண போகும்போது உங்களுக்கு என்ன டவுட் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு 3 டவுட் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஆர் த 3 doubts? டவுட் நம்பர் 1, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த கம்பெனி 3000 மூட்டை ஆஃப் அரிசி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அங்க வச்சிருக்கிற பேகுக்குள்ள இருக்கிற ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான். ஆனா இவங்க சொல்ற மாதிரி 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் அது கிடையாது. அது ஒரு 170 rupeesக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு பாஸ்மதி ரைஸ். இப்போ நான் செக் பண்ணணும்னா அந்த 300 பேக்கையும் இல்லை 3000 பேக்கையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணணுமா, உள்ள கரெக்டான அரிசி தான் வச்சிருக்காங்களா, கரெக்டான லேபிளிங் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா எனக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த இன்வென்ட்ரி அங்கே வச்சிருக்காங்கல்ல, அதனுடைய குவாலிட்டி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இன்னொரு டவுட் உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா, 3000 மூட்டை இருக்குன்றாங்க குடவுனை கண்ணிலேயே காமிக்க மாட்டேங்கிறாங்க, போய் பார்த்தா தானே தெரியும் அங்கே வந்து நிஜமாவே 3000 மூட்டை அரிசி இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். ஸோ 3000 bags இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். இன்னொரு டவுட், அங்கே 3000 பேக் இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அரிசி இவங்க சொல்கிற லேபிள் தானா, இவங்க சொல்கிற மாதிரி ஆர்கானிக் அரிசியானு எனக்கு தெரியல. இவங்க ஆர்கானிக் அரிசி 1 கிலோ 300 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அதை பார்த்தா அப்படி தெரியல, எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணணும்ப்பா, எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை வரலன்னு சொன்னாங்கன்னா, தட் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு குவாலிட்டியில் டவுட் இருக்குன்னு அர்த்தம். வேற எந்த மாதிரி டவுட் வரலாம்னா, குடவுனுக்கு நான் போனேன், அந்த இடத்துல 3000 மூட்டை இருக்குன்னு நானுங்க அதை போய் நான் செக்கும் பண்ணிட்டேன். 3000 மூட்டையும் அந்த 3000 மூட்டைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆர்கானிக் அரிசியானும் எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னமும் இந்த மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு டவுட்டாகவே இருக்குது. முதல்ல இந்த 3000 மூட்டை இவனுங்களோடதா, இல்லை நான் ஆடிட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சு பக்கத்து கடையிலேருந்து 3000 மூட்டை கொண்டாந்து இங்கே போட்டானா, வேற குடவுன்லேருந்து ஒரு நாளைக்கு கடன் வாங்கிட்டு வந்து இங்கே 3000 மூட்டையை போட்டு என்ன ஏமாத்துறான்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல 3000 மூட்டை இருக்குன்ற குவான்டிட்டி பற்றி உனக்கு டவுட்டு கிடையாது, அந்த டவுட்டு கிளாரிஃபை ஆயிடுச்சு. ஆனால் இது யாருக்கு சொந்தமானது, who does it belong to, who holds the title, இது யாருக்கு ஓனர்ஷிப்பில் உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ who is the owner of the rice bag, இதில் டவுட் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நான் சும்மா பேசிக்காக முதல் நாள் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது எல்லாமே நம்ம சாப்டர் நம்பர் 5ல் ரொம்ப விழாவறியாக நம்ம படிப்போம், புரியுதா? அப்போ சாதாரணமாக எனக்கு ஒரு 3 டவுட் வருதுப்பா. இப்போ எனக்கு குவாலிட்டியில் டவுட்டு. இப்போ நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். நான் படிக்க சும்மா தான் போயிட்டு அந்த குடவுனுக்கு போயிட்டு 3000 மூட்டை கரெக்டாக இருக்கான்னு எண்ணிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு நான் பார்க்குறேன் 3000 மூட்டை இருக்கான்னு கவுண்ட் பண்ணுறேன். கவுண்ட் பண்ணிட்டு வந்தால் எனக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்குமா? இந்த டவுட்டை நான் சால்வ் பண்ணணும்னா எனக்கு எவிடன்ஸ் எப்படி? வாட் இஸ் தி அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் ஃபார் டவுட் நம்பர் 1? த அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் தட் அன் ஆடிட்டர் ஹேஸ் டு கலெக்ட் ஃபார் டவுட் நம்பர் 1 என்ன தெரியுமா? அங்கே போயிட்டு குவாலிட்டி செக் பண்ண எக்ஸ்பர்ட்டை கையோடு கூட்டிகிட்டு போய் 3000 பேக்லையும் ஓப்பன் பண்ணி, இல்லை 3000 பேக்கில் அட்லீஸ்ட் ஒரு 30-40% ஓப்பன் பண்ணி அது ஆர்கானிக் அரிசியான்னு செக் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கேளுங்க, இல்லை நீங்களே பாருங்க, பார்த்துட்டு கண்டுபிடிங்க. அப்போதான் உங்களோட டவுட்டு கிளாரிஃபை ஆகும். ஸோ இந்த இடத்துல சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அப்ராப்ரியேட்டா என்ன? இங்கே குவாலிட்டி ஆஃப் த ரைஸை செக் பண்ணுறது தான் இங்கே அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் ஃபார் டவுட் நம்பர் 1. வாட் இஸ் டவுட் நம்பர் 2? டவுட் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க? குடவுனே கையில் காமிக்கல, குடவுன் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்றாங்க, எந்த ஏரியாவில் இருக்குன்னே தெரியல, அட்ரஸ் கொடுக்குறானுங்க, போனால் கூகுள் மேப்பே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் நீங்கள் குடவுனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அங்கே நிஜமாவே 3000 மூட்டை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் குவான்டிடேட்டிவ் டவுட். அப்போ அந்த இடத்துல நிஜமாவே 3000 மூட்டை இருக்கா இல்லையா, அப்போ உங்களுக்கு எதில் டவுட் வந்துடுது? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்வென்ட்ரியிலே டவுட் வந்துடுது. ஃபர்ஸ்ட் டவுட் என்னதுன்னா குவாலிட்டி ஆஃப் த இன்வென்ட்ரியில டவுட்டு. ரெண்டாவது எக்ஸிஸ்டன்ஸா இல்லையா, 3000 மூட்டை இருக்கா இல்லையாடா, என்ன ஏமாத்துறீங்களா, அதில் டவுட் வருது. மூணாவது டவுட் என்ன வருதுன்னா, 3000 மூட்டை அங்கே இருக்கு பாஸ், ஆனால் அதை வேற யார்கிட்டே வாங்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், இது இவனோடது நான் எப்படி நம்புறது? சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்னு வச்சுக்கோங்களேன், அது அவனோடது நம்புறதுக்கு எனக்கு ஒரு டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கும். டைட்டில் டாக்குமெண்ட் வச்சு நான் வாங்கிடுவேன். இப்போ சப்போஸ் இவன் நான் கேட்குறேன், இந்த 3000 மூட்டை உன்னதுன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவான்? யார் எந்தெந்த வெண்டார்கிட்ட இருந்தால் ஹோல்சேல் அவங்க பேக் ரைஸ் பேக் வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை எனக்கு அவங்க கொடுக்கணும். கொடுத்து நான் பார்த்தா தான் எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல
இந்த 3000 மூட்டை உன்னோடது நான் நம்புறதுக்கு எனக்கு என்ன வேணும், அந்த என்டிட்டி எந்த ஹோல்சேலர் கிட்ட இருந்து இல்லை எந்த ஃபார்மர் கிட்ட இருந்து அந்த ஆர்கானிக் அரிசி மூட்டையை வந்து ப்ரொக்யூர் பண்ணாரோ, அவர் ப்ரொக்யூர் பண்ணும்போது அவர் பேமெண்ட் பண்ணி ரசீது வாங்கியிருப்பார்ல, அந்த ரசீதை என்கிட்ட கொடுக்கணும். அவர் அந்த ரசீதை என்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நான் நம்புவேன், ஓகே இது 3000 ஓ மூட்டைன்னு. அப்போ நான் வந்து சும்மா சிம்பிளாக 3 டவுட் தான் சொன்னேன். ஒன்று எக்ஸிஸ்டன்ஸ் டவுட்டு, இன்னொன்று குவாலிட்டியில் டவுட்டு, இன்னொன்று வந்து ஓனர்ஷிப்பில் டவுட்டு. அப்போ ஒவ்வொரு டவுட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி வேணும்னா எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து, இப்போ டவுட் நம்பர் 1க்கு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வர வேண்டியதாக இருக்குது, ஓகேவா. டவுட் நம்பர் 2க்கு நீங்கள் போய் ஃபிசிக்கலாக அந்த இடத்துல போய் நின்று அந்த 3000 மூட்டையை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் உங்களோட ஆடிட் எவிடன்ஸ், ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போய் பண்ணோம். 3வது டவுட் அந்த இடத்துல என்ன இருக்குது, நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் யார்கிட்ட இருந்து பண்ணாங்களோ அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு எவிடன்ஸை கண்டுபிடிங்க. அந்த ரசீதை வச்சோ இல்லை அந்த ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸை வச்சோ தான் ஓகே இந்த 3000 மூட்டையும் இவங்களோட தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். இனிமேல் நாம SAAEன்னு மேம் எழுதுனா, ஓகே டக்குன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி வந்துச்சு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி, இனிமேல் SAAEன்னு அம்மா சொன்னேன்னா இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல வந்துச்சு. சரி ஓகே, children spoil you so much. Okay, sufficient appropriate audit evidence, sufficient appropriate audit evidence. So sufficient appropriate audit evidence என்ன சொல்றாங்க, sufficient-ஆன evidence-ன்றது quantity based. 100 transaction இருக்குன்னா 30-40 transaction எடுத்து நீங்க செக் பண்ணணும். So it is concentrating on quantity of the transactions that you have to check. இதுவே வந்து sufficient and appropriate audit evidence. What is appropriate? Sorry, இது வந்து audit evidence-லியே இது appropriate. Sufficient and appropriate audit evidence. Appropriate-னா என்ன அர்த்தம்? Appropriate-னா it is more like qualitative. எந்த மாதிரி, sorry qualitative. உங்களுக்கு எந்த மாதிரி எவிடன்ஸை கொடுத்தா உங்களுக்கு ஏற்பட்ட டவுட் போகுமோ, that is called as qualitative audit evidence or appropriate audit evidence. So ஒரு auditor என்ன பண்ணணுமா, okay, the entries in the books of accounts are adequately supported by sufficient and appropriate audit evidence. ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்பவுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுனால எல்லா வேர்டுமே புதுசாக இருக்குன்றதுனால நம்ம ஒரு லைனை மூவ் பண்ண லேட் ஆகும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்ககிட்டே இந்த 100 வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் இருக்காது, அதையே போட்டு போட்டு தான் திரும்பி நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு படிக்கும்போது ஜில்லா கில்லாடி மாதிரி நம்ம கடன்னு படிச்சுட்டே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது சஃபிஷியன்ட் நமக்கு புதுசு, அப்ராப்ரியேட் நமக்கு புதுசு, எல்லாமே புதுசுன்னு போது நம்ம அப்புறம் எப்படி படிக்க முடியும், பொறுமையாக தான் படிக்க முடியும். It's better to go slow and steady rather than to fast steadல போகுது. ஃபாஸ்ட் ஸ்டேட்டில் போகும்போது நம்ம போய் முடிச்சிடும் ஒரு தடவை, ஆனால் ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்போ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேசாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் மாதிரி டாக்டாய்ஸ் மாதிரி மூவ் பண்ணாலே பெஸ்ட்டு. கன்சிஸ்டண்ட்டாக மூவ் பண்ணணும், பொறுமையாக மூவ் பண்ணாலும் பரவாயில்ல. நான் வேகமாக ஓடுறேன்னு சொல்லிட்டு 4 நாள் ஓடிட்டு 5ஆம் நாள் தூங்காமல் கன்சிஸ்டண்ட்டாக மூவ் பண்ணலாம் நம்ம, சரியா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காமா? இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், I'll explain it to you. புரிஞ்சுதாலும் எஸ் மேம் புரிஞ்சிச்சு அது சொல்லுங்கள், ஓகேவா? இந்த என்னமோ ஒரு படம் ஆரியாவும் சந்தானமும் வருவாங்க, அதில் கமான் வெற்றிக்குறி போடலாம் அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா உடனே வெற்றிக்குறி போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெற்றிக்குறி முத்து போட்டார், எஸ் கமான் வெற்றிக்குறி அப்படின்னு ஜாலியாக போட்டுக்க வேண்டியதான். என்ன போ, நம்ம தான் படிக்கிறோம், நமக்கு தான் எல்லாமே புரியணும், நம்மளே போட்டுக்க வேண்டியதான். நம்மளே ராஜா நம்மளே மந்திரி. அடுத்தது பார்க்கலாமா? இன்னொன்று வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டியூரிங் த ப்ராசஸ், அதாவது ஆடிட்டர் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் ஆடிட் பண்ணும்போது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது
எந்த ஒரு என்ட்ரியையும் அவங்க ஒமிட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒமிட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் உடனே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, நீங்கள் அதை வந்து என்ட்ரிக்குள்ளே கொண்டு வரல, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வரல பாருங்கள், இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் வந்து கண்ணும் கருத்தமாக பார்க்கணுமா. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the auditor has to make sure that none of the entries in the books of account has been omitted in the process of compilation. ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும் எப்போதுமே. ஒன்று வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துருமா, நடந்த அப்புறமா அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கொண்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போட்டுருணும். அதாவது ஒரிஜினலாக அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நடக்கும்போது அதை டப்பான்னு பிடிச்சிக்கொண்டு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போடணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்பைல் பண்ணும்போது கம்பைலேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கம்பைலேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா ஆடிட் படிக்கிறதுக்கு, எவ்வளோ அழகாக நச்சுன்னு வந்து உட்காந்துப்பாங்க. ஒன்று நடக்கும் போதே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் ஃபினான்ஷியல் நேச்சரில் இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்லி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி கேப்சர் பை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக கேப்சர் பண்ண மாட்டோம். ஓகேவா, அன்னெசரி அந்த கேப்சரே பண்ண மாட்டோம். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி நேச்சரை கொண்டு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணணும். அதில் முதல்ல எந்த ஒமிஷனும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்துருச்சு டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் என்ட்ரிஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம், அதை நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சில புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்க என்ட்ரிஸை ஒமிட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் ஒமிஷன் நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ ரெண்டு லெவலில் நீங்கள் ஒமிஷன் நடக்காமல் பார்த்துக்கணும். ஒன்று, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை அப்படி டமால் கேப்சர் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வரும்போதும் ஒமிஷன் இருக்கக்கூடாது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எஃப்எஸ்ஆ நீங்கள் கம்பைலேஷன் பண்ணும்பொழுதும் அதை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. கம்பைலேஷன் என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் வந்து வரிசையாக அடுக்கிறது, இல்லைன்னா ப்ராப்பராக அதை வந்து கம்பைலேஷன் என்ன சொல்கிறது, சீரீஸை கரெக்டாக சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க, வரிசையாக அடுக்கிறது. சீரியஸ் இல்லை, சீரீஸ், வெப் சீரிஸ்லாம் சொல்கிறீங்களா, எபிசோட் 1 அப்புறம் எபிசோட் 2 தானே வரும், அந்த மாதிரி. ஸோ க்ரானாலாஜிக்கல் ஆர்டரில் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்த ஆர்டரில் அதை கரெக்டாக கொண்டு வந்து ப்ராப்பராக அதை வந்து கம்பைல் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதை வந்து கம்பைல் பண்ணுறது, அதான் கம்பைலேஷன். ஏன்னா கம்பைலேஷனுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷில் கூட கம்பைலேஷன் சொல்லியே அது என்ன கம்பைலேஷன் என்ன தமிழ் வார்த்தை, எல்லாத்தையும் ஒன்று தொகுப்பு எல்லாத்தையும் கரெக்டாக தொகுத்து வழங்குறது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸாக பர்ச்சேஸ், சேல்ஸ், அது இதுன்னு எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், ஓகேவா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வரக்கூடியது எல்லாமே கலந்துருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து P&L ஐட்டம்ஸ் எல்லாம் P&L கொண்டு வந்து பேலன்ஸ் ஷீட் கொண்டு போய் ஓகேவா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சேஞ்சஸ் அண்ட் ஈக்விட்டின்றது வந்து அது ஏதாவது போட்டு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நரேட்டிவ்ஸ் நிறைய கொடுத்து, அதாவது எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் கொடுத்து, டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து ஒரு என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தொகுத்து வழங்குறது, தொகுப்பு. ஸோ அதுக்கு பேர் என்னன்னா கம்பைலேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதில் எந்த ஒமிஷனும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, மேக் ஷுர் தட் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கன்வேடு பை த ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கன்வேடு பை த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணுமா, கிளியராக இருக்கணும், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆம்பிகுவஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துறேன். ஆம்பிகுவஸ்னா குழப்பவாதினது, ஏன்டா குழப்பத்திலே இருக்கேன் நீ எப்போ பார்த்தாலும், ஒரு தெளிவாக முடிவே எடுக்க மாட்டியா, அந்த மாதிரி கேட்போம். ஸோ ஆம்பிகுவிட்டி, ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் இன் அன் ஆம்பிகுவஸ் சிச்சுவேஷன், இல்லை ஹீஸ் ஆல்வேஸ் இன் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிகுவஸ்னா குழப்பம். அப்போ அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். என்னன்னா கிறிஸ்டல் கிளியராக குழப்பமே இல்லாத ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், தொகுத்து வழங்கணும். அப்போ த கம்பைலேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து எடுக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணுமா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி கிளியராக அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும். அது உங்களோட பொறுப்பு தான், நீங்கள் அதை செக் பண்ணணும் ஒரு வாட்டி. உங்கள் பொறுப்புனா நீங்கள் ஒன்றும் போய்ட்டு கம்பைலேஷன் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆடிட்டராக உள்ளே போகும்போது எப்படி செக் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கிளியராகவும் அன்ஆம்பிகுவஸாகவும் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா அப்புறம் இன்னொன்று, பேமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ மெம்பர்ஸ் வந்து 299 பே பண்ணிட்டீங்கம்மா. அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு எல்லாம் சொல்லிட்டேன் 199 போதும்னு சொல்லிட்டேன். பட் சில பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் மட்டும் இனிஷியலாக மட்டும் 299 எனக்கு பே பண்ணியிருக்கீங்க. அவங்க மட்டும் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு ஹாய் போட்டு, மேம் நான் 299 மேம் என்ன மறந்துடாதீங்க மேம் அப்படி சொல்லிட்டு ஒரு கை தூக்கிடுங்க. நான் வந்து இன்னைக்கும் நாளைக்கு உள்ள பார்த்துட்டு டெய்லி ஒரு 2-3 மெம்பர்ஸாக பார்த்துட்டு டெய்லி நான் 1000 rupees ரீஃபண்ட் பண்ணிடுறேன். நான் ஆக்சுவலி ஆரம்பத்திலே டெக்னிக்கல் டீம் கிட்ட சொன்னேன், நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் 299 வாங்கிட்டு அப்புறம் 1000 கொடுக்குற மாதிரி இருக்கணும், பரவாயில்ல பசங்கிட்ட 199 வாங்கிடலான்னு. இப்போ டெக்னிக்கல் டீம் ஹேட் அ
ஃபேர் பாயிண்ட் இப்படி கலெக்ட் பண்ணால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் மேம், இது வந்து ஒரு நாங்கள் வந்து ரேஷனலாக தான் டெசிஷன் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இட் ஃபெல்ட் குட் ஆல்சோ, இட் ஃபெல்ட்ஸ் கரெக்ட் ஆல்சோ. ஆனால் நான் ஐ வெண்ட் அஹெட் வித் இட். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ நெவர் வாண்டட் டு கலெக்ட் 299 அண்ட் தென் கிவ் யூ பேக் 1000. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு 199 கொடுங்கப்பா போதும் அப்படி சொல்லிட்டேன் நான். ஸோ யாரெல்லாம் என்ன நம்பி எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்தீங்களோ அவங்களாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் முடிஞ்சப்பறம் இப்பயே போய் நம்ம ஃபோனை நோண்டாதீங்க சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, மேம் நான் 299 என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதான், வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் இதான்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இல்லை கூகுள் பேலேருந்து எனக்கு ஒரு ஹாய் அப்படின்னு அனுப்புறீங்க, ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் கூகுள் பேயில் ஹாய் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சது எனக்கு அப்படியே வந்துடும் கூகுள் பேயில், நான் அப்படியே 1000 அனுப்பிச்சி விட்ருவேன். கொஞ்சம் சோம்பேறி வேறு ஒன்றும் இல்லை. நானும் நினைக்கிறேன், நேற்றே நினச்சேன் அந்த லிஸ்ட்டு தனியாக எடுக்கணும், எடுத்துகிட்டு யாரெல்லாம் 299 வாங்குவங்களை பற்றி டிக் பண்ணணும், டிக் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பணும். ஆனால் அது ஒரு பெரிய வேலையாச்சு. எனக்கு தான் சிஸ்டம்லேயும் கிளாஸ்லேயும் உட்கார டைம் பத்தலை. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இது இதில் we have only 3 to 4 people workingன்றதுனால we do kind of juggling the work. எல்லா ஒர்க்கும் நாங்களே தான் பார்க்குறோன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆடிட்டர் வந்து has to see whether the financial statement amounts are proper classification, proper description, proper disclosure. அதாவது என்னன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னாலும் அதை கரெக்டாக ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும். மேடம் அது என்ன மேடம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு செலவு பண்ணியிருக்கீங்கப்பா, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா நிறைய படிச்சிருப்பீங்களா, ஃபவுண்டேஷனே படிச்சிருப்பீங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ த ஆடிட்டர் ஹேஸ் டு வெரிஃபை வெதர் ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன் ஹஸ் பின் டன். ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன் நடந்திருக்கான்னு பார்க்குறாங்க. வேற என்ன பண்ணணும், ப்ராப்பர்லி கிளாசிஃபைடா, அப்புறம் ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கா. ஒரு அசெட்டை நீங்கள் வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல நரேஷனில் எழுதணும், திஸ் இஸ் அ லீஸ் அசெட் டேக்கன் ஃபார் தீஸ் மெனி இயர்ஸ் அப்படின்னு டீட்டெயில்ஸ் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். அப்போ ஒரு என்ட்ரிக்கு நம்ம ஒரு பார்க்கக்கூடிய பார்வையாளருக்கு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு என்ட்ரியோ இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ஐட்டமை பார்க்கும்போதோ அதை பற்றி கூடுதல் தகவல் தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் அதில் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்னு போட்டு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷனும் டிஸ்க்ளோஷரும் கொடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷன் டிஸ்க்ளோஷர்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க, ஆடிட்டர் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு பேர் தான் நான் சொன்னேன் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்னு. வாட் இஸ் இஸ் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் அப்படின்னு கேட்டால் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். மேம் அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால், நார்மலாக ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனி தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா செபி என்ன சொல்கிறாங்களோ அது இல்லாமல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்ல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தானே உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாமும் தான் என்ன பேர் அப்படின்னு சொன்னால், த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களே, P&L பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களே, whether that represents a true and fair picture of the operational results and assets and liabilities. இதில் இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ், ஓகேவா, ஆர் திஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். என்னது ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸு அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்றுக்கு பேர் என்னென்னா ஃபினான்ஷியல் பொசிஷன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சரியாமா? இதுக்கு பேர் என்னன்னா P&L, இதுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் இப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டின்னு பேசினாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் P&L. ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ கம்பெனின்னு பேசினாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ் ஷீட். இப்போ 6th பாயிண்டா கடைசி பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, the auditor has to make sure that the financial statements are portraying true and fair view of the operational results or financial performance, அப்படி இல்லைனா financial position or assets and liabilities. ஒரு financial statementsனால என்ன மாதிரி P&L balance sheet தான் இருக்குது. அப்போ ஒரு financial statement true and fair view of எதை காமிக்க முடியும், அங்கே P&L balance sheet true and fair view காமிக்க தான் நம்ம பார்க்குறோம். So whether the true and fair view of P&L and balance sheet is being shown in the financial statements ன்னு கேட்டால், இப்போ P&L எப்படி இருக்கணும், ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸை கரெக்டாக அங்கே காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும், அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னுடைய ஃபேர் வேல்யூவை கரெக்டாக காமிக்கணும். இதுதான் அங்கே வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சின்னதாக என்ன புரிஞ்சுக்கணும், லேயர் நம்பர் 1 என்ன புரிஞ்சுக்கணும், ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னா P&L, ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ்னாலும் P&L. இங்கே ஃபினான்ஷியல் பொசிஷன், ஏன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் பேலன்ஸ் ஷீட் எழுதுவீங்க, பேலன்ஸ் ஷீட் as on closing date, as at the date of financial asset balance sheet date 31/3/2025 இப்படி போடுவீங்க.
ஆனால் ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எழுதும்போது P&L ஃபார் த இயர் அப்படின்னு போட்டுட்டு என்ன போடுவீங்க, ஃபார் த இயர் ஆஸ் ஆன்னு போட மாட்டீங்க, ஆன் 31st மார்ச் போட மாட்டீங்க, ஃபார் த இயர் அந்த மொத்த வருஷத்தினுடைய ரிசல்ட். ஓகே, P&L ஃபார் த இயர் எண்டிங் அப்படின்னு போட்டுட்டு என்ன போடுவீங்க அங்கே 31/3/2025 ஃபார் த இயர் எண்டிங். அந்த எந்த ஹோல் இயருக்கும் சேர்த்து P&L ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து ஆசெட் அந்த 31/3 அதனுடைய நிதி நிலைமை என்னவோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லுவோம், அந்த வேல்யூ என்னவோ அதை மட்டும் தான் அது சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு லேயர் நம்பர் 1 வாட் யூ ஹவ் டு நோ அப்படின்னு கேட்டால் P&Lனா என்னன்னு தெரியணும், பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தெரியணும். P&L ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டை ஃபினான்ஷியல் பொசிஷன் சொல்லுவாங்க, இல்லை அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். P&L வந்து ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் ரொம்ப 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 முக்கியமான என்ன சொல்றது முக்கியமான இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். The financial statements வந்து should represent true and fair view. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ப்ரெசென்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆடிட்டருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது புரிஞ்சிருச்சுன்னா லேயர் நம்பர் 2 என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியணும், வாட் டு யூ மீன் பை ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ட்ரூனா உங்களுக்கு தெரியணும், உள்ளது உள்ளபடி உண்மையான நிலவரம் வெளியில தெரியணும், அதுதான் ட்ரூ. ஆனா இதுலயே வந்து ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூன்னு ஒன்று இருக்கு, ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூன்னு ஒன்று இருக்கு, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு ஒன்று இருக்கு. ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூனா என்ன தெரியுமா, ஒரு அச்சு பிழறாம ஒரு பிழை கூட இல்லாம அந்த என்டிட்டியோட என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸையும் கரெக்டாக கேப்சர் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு டிரான்சாக்ஷன் கூட ஒமிட் பண்ணாமல் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மாற்றி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன், ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர், ஓகேவா, ப்ராப்பர்லி ஃபாலோயிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னு பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணி 100% இப்படி அப்படி ஒரு டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பக்காவாக 100% அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் that is called as true and correct view. Do you understand? இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை ஒரு ஆடிட்டரால கொடுக்க முடியாது. The auditor cannot say that the entire financial statements of the entity is presenting true and fair view னா சொல்றது, true and correct view சொல்ல மாட்டார். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல இன்னொன்று 100 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அவரே 35 டிரான்சாக்ஷன் தான் செக் பண்றாரு. அதை வச்சு தான் ஒரு 100 டிரான்சாக்ஷனோடைய குண அதிசயத்தை சொல்றாரு. லைக் 35 டிரான்சாக்ஷன்ஸ் நான் பார்த்துட்டேன், ஸோ பாப்புலேஷன் அப்படிங்கிறது, டோட்டல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 100, அதுல இருந்து சாம்பிள் அப்படிங்கிறது 35. ஸோ சாம்பிள் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ இந்த சாம்பிளை மாதிரி தான் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ள என்டையர் 100 டிரான்சாக்ஷன்ஸும் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அதனால இந்த 35னுடைய நேச்சர் தான் இந்த 100க்குமே இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுனால அந்த ரிப்போர்ட் என்னால் ட்ரூ அண்ட் கரெக்ட்னு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இன்னும் செக் பண்ணாதது ஒரு 65 இருக்கு. அதனால என்னால் கண்டிப்பாக வந்து ட்ரூ அண்ட் கரெக்ட் கொடுக்க முடியாது. பட் ஆன் த ஹோல், to obtain reasonable assurance that the financial statement taken as a whole are free from material misstatements, whether due to fraud or error, thereby enabling the auditor to form an audit opinion whether the financial statements are prepared in all material respects in accordance with standards and auditing. In accordance with இது எல்லாமே in accordance with standards and auditing அவர் பண்றாரு இல்லையா, அது அவரால் பண்ண முடியும். ஆனால் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ தான் அவரால் செக் பண்ண முடியும், ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ பண்ண முடியும். பிகாஸ் இஸ் நாட் கெட்டிங் அப்சல்யூட் அஷூரன்ஸ். ஆடிட் அப்படிங்கிறது என்ன அஷூரன்ஸு, ஆடிட் அப்படிங்கிறது பண்ணும்போது உங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கிடைக்குமா, when you perform audit you only get reasonable assurance because you do only என்ன ஆடிட், நீங்கள் ஆடிட் பண்ணும்போது சாம்பிள் வச்சு தான் ஆடிட் பண்ணுறீங்க, தவிர 100%யும் நீங்கள் ஆடிட் பண்ணலைன்றதுனால you only get reasonable assurance. மேம் அது 35% கூட ஆடிட் பண்ணல, வந்தா என்ன சொல்ல, வந்தா சுட்டான் போயிட்டான் அந்த மாதிரி இருந்துச்சு, கடகடன்னு ஒன்று முடிச்சுட்டு போறாங்கன்னா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லிமிட்டட் ரெவியூன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பேர், லிமிட்டட் ரெவியூ என்கேஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இங்கேயாவது பரவாயில்ல ஒரு 35-40 நாள் இல்லை 60 நாள் கொடுத்து நம்ம ஆடிட் பண்ண சொல்லுவோம். அங்கே 1 வீக் தான் டைமே கொடுப்பாங்க, 7 days டைம் கொடுப்பாங்க, இல்லை 5 days டைம் கொடுப்பாங்க. 7 days ரெவியூ பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த இடத்துல உங்களால் ரீசனபிள் அஷூரன்ஸ் கூட கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு என்ன அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், லிமிட்டட் அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும், லிமிட்டட் அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆடிட்னா நல்ல ரீசனபிள் அஷூரன்ஸ், லிமிட்டட் ரெவியூ என்கேஜ்மெண்ட்னாலே என்னது 7 daysல கொடுத்துரும் நம்ம. அது எப்போ கேட்பாங்கன்னா வருஷத்தோட எண்டு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. முதல் 3 மாசமா ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு எனக்கு உடனே கொடு ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சிருக்கும், 90 நாள் தான் இருக்கும். அந்த 90 நாளைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த 90 நாளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அந்த லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா செபி படி லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாருமே 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும்.
ஃபார் த ஜென்ரல் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது சும்மா ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்மகிட்ட சைனை வாங்கி நம்ம எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், நம்ம சைன் பண்ணும்போது ஐயா கருப்பையா என்னை காப்பாத்தையா, கருப்பு சாமி ஐயனாரே என்னை காப்பாற்று அப்படின்னு சாமிக்கு மேலே கும்பிட்டுட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் சைன் போட வேண்டியதான். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற டைம் 1 வீக் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கவுந்து போட்டுலாம் வந்து எதையுமே செக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, ஓகே நான் அந்த ஹோல் பார்த்தேன், மிஸ்டேட்மெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேணா சைன் போடலாமே தவிர, I have audited the entire thing, I have reviewed the entire thing, I have obtained reasonable assurance that the financial statement taken as whole are free from material. மிஸ்டேட்மெண்ட்டே இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் என் கணக்கு மிஸ்டேட்மெண்ட் படலப்பா அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டுங்கிறது லிமிடெட் அஷூரன்ஸு, ஆடிட்டுங்கிறது ரீசனபிள் அஷூரன்ஸ். புரியுதா? இன்னொன்று இது சாம்பிளை வச்சு பாப்புலேஷனோட என்டையர் ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை நம்ம கணிக்கிறதுனால அந்த இடத்துல ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூன்றது கொடுக்க முடியாது. அதனால தான் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே வந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப 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 ஃபண்டமெண்டல்ஸ், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஆடிட் அப்படின்றது இட் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ் டு அஸ். ஆடிட்டிங்னா இட் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ் டு அஸ். இந்த பேசிக் நேச்சரே என்னன்னா, ஆடிட் பண்ணி ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வெளியில் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ணுற ஜென்ரல் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பன்மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். So on the degree of confidence that the general users of financial statements put on the audited financial statements, it's humongous. So அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை வந்து டீல் பண்ணுவாங்க, அவங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுது. ஸோ ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அது ஒரு கெத்து தான். ஏன்னா அங்கே ஆடிட்டர் சைன் போட்டுட்டார் அப்படிங்கிறதுனால. இந்த 6 பாயிண்ட்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன்.